நேயர்களே, நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு வள்ளுவர் சொன்னார். ஏன்னா இப்போ தண்ணி நமக்கு ரொம்ப ரொம்ப இன்றியமையாத ஒன்று. உலகத்தில் 3/4 கடலை படைச்சா அந்த 1/4 தான் மலை, மடுகு, குளம், ஏரி, ஆறு எல்லாத்தையும் படைச்சாங்க. இருந்தாலும் நமக்கு தண்ணி பஞ்சம் நிறைய முன்னெல்லாம் வந்துடுச்சு. ஏன்னா மழை இல்லாததுனால வறட்சி, தண்ணி பஞ்சம். நம்ம தண்ணியை ரொம்ப சிக்கனமாகவும் சேமிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போவே வீட்டுங்களில் மழைநீர் தொட்டி சேகரிப்பு ஒன்று கட்ட சொன்னாங்க. ஏன்னா அந்த மழைநீர் சேகரித்து வச்சா நல்லது. அதே போல் பெரிய பெரிய குளத்துல தூர்வாரி, ஏரியிலலாம் தூர்வாரின பிறகு தண்ணி நிற்குது. ஆனால் எங்கள் கிராமத்தில் ஒரு காலத்தில் பயங்கரமான தண்ணி பஞ்சம் இருந்தது. அந்த என்னன்னா, ஒரு விவசாயி ஒருத்தர் நிறைய என்ன பண்ணாங்க, விவசாயிங்கள்லாம் பயிர் வைக்க ஆரம்பித்தாங்க. இது ஆரம்பித்ததுனால நிலத்தடி நீரெல்லாம் இழுத்துக்கிறதுனால யாருக்குமே தண்ணி இல்லாமல் போயிடுச்சு. இந்த தண்ணி இல்லாத போது எல்லாரும் என்ன பண்ணாங்க, எங்கே தண்ணி இருக்குதோ அங்கே போக ஆரம்பித்தாங்க. இது எப்படின்னா, காலையில் 6 to 12 அப்போல்லாம் 3 phase கரண்ட்டுன்னு அந்த கரண்ட்டு கொடுத்தா தான் தண்ணி போகும். 2 phase தண்ணி போகாது. பம்ப் செட்டெல்லாம் 2 phase போகாது. அப்படி இருக்கும்போது 6 to 12 கரண்ட்டு ஒரு வாரம். ஒரு வாரம் 12 to 6. ஒரு வாரம் நைட்டு 10 to காலையில் 6 மணி வரைக்கும் தான் போகும். இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் அந்த மிஷினில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரணும். அந்த பாவம் அந்த விவசாயி ரோஜாப்பூ, மல்லிகைப்பூ தோட்டத்தெல்லாம் நட்டு வச்சுருந்தார். அவர் இந்த ஊருக்கே, இந்த கிராமத்துக்கே அவர் தான் தண்ணி வழங்கினார். எல்லாரும் போய் அங்கே தான் போய் எடுப்பாங்க. எப்போ பாரு பொம்பளைங்க தண்ணி தூக்கிட்டு போவாங்க. கரண்ட்டு வருதா இல்லையான்னு பார்ப்போம். காலையில் அப்படி வந்தவொடனே டக்குன்னு குளத்தை தூக்கின்னு போயிடுவாங்க. ஏன்னா அப்போல்லாம் பொண்ணு கொடுக்கவே பயப்படுவாங்க இந்த கிராமத்தில். இதனா தண்ணியே இல்லாமல் இருக்கு, இதில் எப்படி தான் வாழுறது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் எப்படி தெரியுமா தண்ணியெல்லாம் சிக்கனமாக பயன்படுத்தணும். ஒரு கீரை அலசினா கூட அந்த தண்ணியை ஊற்றி பக்கெட்டில் வைப்போம். ஒன்று அந்த தண்ணியை கை கால் கழுவாவது யூஸ் பண்ணிக்குவோம், இல்லையா செடிங்களுக்கு அது ஊற்றும். அதே போல் காய்கறி கழுவின தண்ணி, ஏதாச்சும் கழுவுற தண்ணியெல்லாம் கீழேயே ஊற்ற மாட்டோம். அந்த தண்ணியை வீணாக்கவே மாட்டோம். அதை எடுத்துன்னு ஒரு செடியில் ஊற்றுவோம், அந்த செடி வளரட்டோன்ட்டு. ஏன்னா தண்ணி எங்கே இருக்குது செடியெல்லாம் ஊற்றி வளர்க்குறதுக்கு இல்லைல்ல அப்படின்னு. இந்த ராத்திரியில் 10 மணிக்கு கரண்ட்டு கொடுத்தா ஒரு டிராக்டர் ஒன்று இருக்கும். எதிர் வீடு, பக்கத்து வீடு எல்லாரும் சேர்ந்துன்னு அந்த டிராக்டரில் அந்த சாமானெல்லாம் போட்டுட்டு துணியெல்லாம் சும்மா வெறும் சோப்பு போட்டு கும்மி எடுத்து நாங்கள் போயிடும் பம்பு செட்டுக்கு போயிட்டு. அது என்னடானா மேலே இருக்கும், இவ்வளோ பெரிய தடியில் தண்ணி வரும். இந்த ஊரே தண்ணி பிடிக்கும். அது பாட்டுக்கு வந்துருந்தா இருக்கும். அங்கே ஒருத்தர் மேலே ஏறி நிற்கணும். அவங்க தண்ணியை பிடிச்சி கீழே இருக்கிறவங்ககிட்ட கொடுக்கணும். இவங்க எடுத்துகிட்டு டிராக்டர்கிட்ட கொடுக்கணும். நாங்கள் வாங்கி உள்ளே ஊற்றணும். எப்படி பேரலு, அண்டா, தவளை, என்னென்ன வீட்டில் என்னென்ன சாமான் இருக்குதோ எல்லாத்தையும் வாரி தூக்கி போட்டு எடுத்துன்னு போவோம். அதே போல் எதிர் வீட்டுக்கார், பக்கத்து வீட்டுக்கார் எல்லோரும் போடுவாங்க. ராத்திரி 10 மணி வரைக்கும் கண்ணு முடிச்சுன்னு உட்காந்து எல்லாம் பேசியிருப்போம். ஏன்னா 10 மணிக்கு தான் கரண்ட் வருமே. இந்த 10 மணிக்கு வந்தவுடனே எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கின்னு போயிட்டு அங்கேயே போய் துணியை அலசிக்கின்னு அங்கேயே குளிச்சிடுவாங்க. ஆம்பளைங்கெல்லாம் குளிச்சிடுவாங்க. நாங்கள் இப்போ வீட்டுக்கு எடுத்துன்னு வருவோம். மெதுவாக தண்ணியை மூடிட்டு அது டிராக்டரில் வேகமாக வந்தாலும் கொட்டிடும். இல்லை மெதுவாக எடுத்துன்னு வருவோம். மேலே துணி போட்டு முட்டு மெதுவாக இங்கே எல்லாத்தையும் எடுத்து ஊற்றிட்டு வைக்கிறதுக்காட்டி எங்களுக்கு மணி 12 ஆகிடும். இதே தான் எங்களுக்கு தொடர்கதையாக சைக்கிள் வச்சுக்கிறவங்க 2 குடம் கட்டுவாங்க சைக்கிள் பின்னாடி ஒரு குடம் 3 மூணாக எடுத்து போய் அவங்களுக்கு தேவை அடிச்சிடுவாங்க. சில பேர் அந்த வசதி இல்லாதவங்க கையிலே தான் நடந்து தூக்கின்னு போவாங்க. தேவைப்பட்ட அளவுக்கு என்ன பண்ணுறது, அவங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேரும் தண்ணியை மாற்றிக்குவாங்க. மாற்றி ஊற்றுற இதான் வாழ்க்கையாக இருந்துச்சு. ரொம்ப நாள் இப்படி தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம் தண்ணிக்காக. யாராச்சும் விருந்தாளி வந்தால் கூட எங்கள் வீட்டுங்கெல்லாம் தங்க மாட்டாங்க, ஓடிடுவாங்க. ஐயோ இந்த வீட்டில் எங்கே இந்த தண்ணியே இல்லையே, இங்கே எப்படி தங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட காலத்தில் அதுக்கப்புறம் நாங்கள் எல்லார்ட்டும் சொல்லி முறையிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, வேறு எங்கேயோ ஒரு இடத்துல போர் போட்டு அந்த தண்ணியை குழா மூலயமா அனுப்பிச்சாங்க. குழா மூலயமா பைப்பு போட்டு வீட்டு கனெக்ஷன் வாங்கி ஒரு இதுலேருந்து வந்தது. அதுவும்னா யார் வீட்டுக்கு முன்னாடி பள்ளமாக இருக்குதோ அவங்களுக்கு போயிடும், மேடாக இருக்கவங்களுக்கு வரவே வராது. அது ஒரு ஈவனாக என்ன பண்ணாங்க, மேட்டில் இருக்கிறவங்கெல்லாம் பம்பு போட்டு அடிக்க ஆரம்பித்தாங்க. இந்த பம்பு வழியாக தண்ணி அங்கே போயிடும். இங்கே பிடிக்க முடியாது, அங்கேயும் பிடிக்க முடியாது. இப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த தண்ணிக்கிட்ட எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுங்களா. கையே காய்ச்சி போச்சு அடித்து. அதுக்கப்புறம் இப்போ தான் இந்த கொஞ்சம் மழையெல்லாம் பேஞ்சு இதெல்லாம் வந்ததுனால இந்த ஊரில் ஒரு 2-3 இடத்துல போர் போட்டு
இப்போ அவங்கவுங்க வீட்டுக்கு வருது. எல்லாம் அவங்கவுங்க மோட்டரை வச்சு வச்சுக்கிறாங்க, அதில் வருது. 2வது வந்து தண்ணி பஞ்சம் இப்போ இல்லை. ஆனால் எங்களுக்கு இந்த தண்ணியினுடைய கஷ்டம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டதுனால தண்ணியினுடைய அருமை ரொம்ப தெரியும். தண்ணி ரொம்ப வேஸ்ட் பண்ணக்கூடாது. தண்ணி நீங்கள் எவ்வளோ வேஸ்ட் பண்ணீங்களோ அவ்வளோ லைஃப் வேஸ்ட் ஆகிடும்னு சொல்கிறாங்க. அதே போல் வீட்டில் வந்து அங்கங்கே டேப்பில் வந்து தண்ணி சிந்திக்கினே இருக்கும். ஒவ்வொரு வீட்டில் குழாயில் சொட்டு சொட்டுடணும். வெளியே பாத்ரூமில் போனாலும் சொட்டு சொட்டுடணும். எங்கேயாச்சும் லீக் ஆகினே இருக்கும். இந்த லீக்கெல்லாம் பார்த்து சரி பண்ணிவிடுங்க. இது லீக் ஆக ஆக நமக்கும் வந்து செலவாகிக்கினே இருக்கும். கையில் 10 பைசா நிற்காது. இந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பை போட்டு வீட்டை துடைச்சிங்கன்னா தண்ணி வீட்டில் இருக்க கிருமிங்களும் போகும். வீட்டு வாஸ்து பிரகாரம் அதுவும் நல்லது, லட்சுமிகரமும் இருக்கும். அதனால் இதையும் செய்யலாம். ஏன் தெரியுமா? தண்ணியை வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமையோ சாமி கும்பிட்ற நாளத்தில் எடுத்துன்னு போய் நம்ம நடு வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறோம். ஏன் காரணம் என்னன்னா, தண்ணி வந்து ஒரு தெய்வம். தண்ணி இல்லைன்னா அந்த உலகமே இல்லை. தண்ணிக்காக எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒரு கிளாஸ் தண்ணி கொடுனா கூட ஜனங்க ஏதாச்சும் காப்பி டீ சாப்பாடு போனால் கூட போட்டுருவாங்க. ஆனால் தண்ணி கூடனா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே தண்ணி இருக்காது. அங்கே அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டம். இப்போ கேன் வாட்டர் வருது. ஆனால் சென்னையில் இருக்கவங்கலாம் எல்லாரும் கேன் வாட்டர் தான் வாங்கி குடிக்கிறாங்க. அதுக்கும் பாவம் அலையிறாங்க. அந்த தண்ணிக்கும் போகிறாங்க, தூக்கின்னு வர முடியல. அந்த ஒரு கேன் வந்தால் ஒரு 2 நாளில் காலி ஆகி போகுது. ஒரு நாள் தான் வருது. ஜனங்க யாருன்னா வந்துட்டாங்கன்னா ஒரு நாளைக்கு தான் வரும். எப்படியோ ஒன்று கஷ்டப்பட்டு கொண்டாந்து தண்ணி. அதனால் நீங்கள் தண்ணியை வந்து சிக்கனமாக செலவு பண்ணுங்கள். நிறைய ஊதாரித்தனமாக நிறைய ஊற்றாதீங்க. இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஏன் ஊற்றி ஊற்றி கடலில் தான் போய் சேரும். ஒருத்தர் துணி அலசினா கூட ஒரு 5 பக்கெட் 6 பக்கெட் போட்டு அலசுவாங்க. அது மாதிரிலாம் வேணாம். தண்ணியை ரொம்ப நம்ம சிக்கனப்படுத்துறது நமக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. நன்றி, வணக்கம்.